தந்தை மைந்தர் தூயாவியானவரின் திருப்பெயருக்கு மாற்றி உண்டாவதாக. அன்பிற்குரியவர்களே, இந்த நாளிலும் ஒரு சில கால இடைவேளைக்கு பிறகு மீண்டும் இத்தகைய இறை கூடுகையிலே உங்களோடு இணைந்திருப்பதற்கு வாய்ப்பளித்த ஆண்டவருக்கு நன்றிகளையும் தோத்திரங்களையும் நான் ஏறெடுக்கின்றேன். சிறப்பாக அழைத்த அன்பு சகோதரர் சந்திரமோகன் ஐயா அவர்களுக்கும் உடன் உறவுகளாக உடன் பணியாளர்களாக இங்கே கூடியிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் கிரேஸ் டிவி மற்றும் யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் இந்த நேரத்தில் என் சார்பிலும் நந்திவரம் குருசேகரத்தின் சார்பிலும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகின்றேன். கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகி அன்பின் நல்ல கடவுளே, நேற்று நல்ல நாளுக்காய் ஆண்டவர் இந்த பகல் வேலைக்காய் நன்றியுள்ள உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோமை போற்றுகின்றோம். இம்மட்டும் ஆண்டவர் நீர் எங்களுடைய வாழ்வில் உம்முடைய கிருபைகளை ஆண்டவர் உம்முடைய அற்புதங்களை உம்முடைய அதிசயங்களை அனுதினமும் நீர் செய்து வருகின்றேன். நன்றி உள்ளத்தோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோமை போற்றுகின்றோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த உபவாச கூடுகை தொடங்கின நேரம் முதற்கொண்டு இம்மட்டும் ஆண்டவரே உம்முடைய வழிநடத்துதல் ஆண்டவருடைய பிரசனம் எங்களோடு எங்களை வழிநடத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். இப்பொழுதும் உடைய வார்த்தைகளை நாங்கள் தியானிக்க ஆண்டவர் உம்முடைய அருளை நாங்கள் முழுமையாய் பெற்றுக்கொள்ள நீர் எங்களை வழிநடத்தும். உடைய வார்த்தைகள் வழியாக நீர் எங்களோடு இடைப்படும். இந்த வார்த்தைகளுடைய வாழ்வுக்கு பயனுள்ளதாய் மாற ஆண்டவர் இந்த வார்த்தைகளின் வழியே ஆண்டவருடைய வாழ்வின் பயணங்களை ஆண்டவரை நாங்கள் முழுமையாய் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாரும். வந்திருக்கின்ற ஒவ்வொருவரோடும் உடைய கிருபை இருக்கட்டும். ஆண்டவர் தொலைக்காட்சி வழியாக யூடியூப் வழியாக பார்த்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆண்டவர் உம்முடைய வார்த்தை கிரியை செய்ய ஆண்டவரை நீர் உம்முடைய வார்த்தைகள் மத்தியில் வெளிப்படுத்தும். அடியினை மறைத்து கொள்ளும் நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்து வழியாய் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆம். அன்புக்குரியவர்களே, இதனாலும் கூட ஒரு வசனத்தை தியானிக்கும்படியாக நாம் எடுத்துக்கொள்ள அன்போடு அழைக்கின்றேன். ஒரே ஒரு வசனத்தை நாம் முன்னிறுத்தி இந்த நாளுக்குரிய இறை தியானத்தை பெற்றுக்கொள்ள கடவுள் நமக்கு துணை செய்வாராக. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் திருவார்த்தை. 1 கொரிந்தியர் புத்தகம் 15ஆம் அதிகாரம் 57ஆம் திருவசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே நமக்கு ஜெயம் கொடுக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. இந்த மாதத்தின் தொடக்கத்தில் நந்திவரம் சியோன் ஆலயத்தில் இந்த வார்த்தை வைத்து தான் நான் பேசினேன். ஸோ நேற்று தினத்தில் ஐயா எனக்கு சொன்ன பொழுது இந்த வார்த்தை எனக்கு மீண்டும் நினைவுக்கு வந்தது. எப்பொழுதும் கடவுள் நமக்கு வாழ்வில் வெற்றியை கொடுக்கிறவராக இருக்கிறார். அதுவும் யார் வழியாகவா? நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஏன்னா அவர் தான் உலகத்தை ஜெயித்தவர், சாத்தானை வென்றவர், தம் உயிரையே நமக்காக கொடுத்து நம்மை மீட்டு கொண்டவர். எனவே இந்த வார்த்தையோடு இந்த நாளுக்குரிய தியானத்தை நாம் பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் நினைக்கின்றேன். ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி. பட் தேங்க்ஸ் பி டு காட், He gives us the victory through our Lord Jesus Christ. But thanks be to God, He gives us the victory through our Lord Jesus Christ. ஒரு முறை ஒரு விவசாயி அவருடைய நண்பர் இருவருமாக இணைந்து காட்டிலே அவர்கள் நடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அவர்கள் சென்று கொண்டிருந்ததின் நோக்கம் காட்டில் இருக்கின்ற வாத்துகளை வேட்டையாடுவதற்காக அவர்கள் கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். அப்படி இருவருமாக இந்த விவசாயியும் அவருடைய நண்பரும் காட்டில் இருக்கின்ற வாத்துகளை வேட்டையாடுவதற்காக செல்லும் பொழுது அவர்கள் இருவரும் ஒரு உரையாடலை மேற்கொள்ளுகிறார்கள். 2 பேருக்கும் ஒரு டயலாக் நடக்குது. அப்போ அந்த உரையாடலை எப்படி அவர்கள் மேற்கொள்கிறார்கள் என்றால், கடவுளை முன்னிறுத்தி கடவுளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு செல்கிறார்கள். அப்படி கடவுளை குறித்து அவர்கள் பேசிக்கொண்டு செல்கின்ற பொழுது அந்த விவசாயினுடைய நண்பர், அவர் ஒரு கிறிஸ்தவர் அல்லாதவர், விவசாயி ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். அப்படி இருக்கின்ற பொழுது அந்த விவசாயினுடைய நண்பர் விவசாயியை பார்த்து கேட்டார். என்ன கேட்டார் என்று சொன்னால், நீர் எப்பொழுதும் உமக்கும் சத்ருவுக்கும் இடையே சண்டை போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது என்றே சொல்லுகிறீர்களே. இந்த விவசாயி எப்பொழுதுமே சொல்வாராம், எனக்கும் சத்ருவுக்கும் எப்பவுமே ஏதாவது போராட்டம் வந்துட்டுருக்குது, வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை வந்துட்டுருக்குது, எப்பவுமே ஆமாம் ஏதாவது இடையூறுகள் இடர்பாடுகள் பிரச்சனைகள் துன்பங்கள் வந்து கொண்டிருக்கிறதுன்னு இவர் சொல்லிட்டு இருப்பாராம். அப்போது இந்த நண்பர் சொன்னார், நான் கிறிஸ்தவன் இல்லை, எனக்கு எந்த விதமான பிரச்சனையுமே இல்லை, ஆனால் நீ கிறிஸ்துவனாக இருந்தும் நீ எப்போ பார்த்தாலும் என்ன பண்ணுற, உனக்கும் சத்ருவுக்கும் நிறைய போராட்டம் நடக்குது, எப்போவுமே இதே வார்த்தையே சொல்லிட்டு இருக்கிறியே, கிறிஸ்தவனாக இருக்கிற உனக்கு இப்படி இருக்கு, நான் கிறிஸ்தவனாக இல்லை, எனக்கு எந்த போராட்டமும் பிரச்சனையும் இல்லையே அப்படின்னு சொல்லி சொன்னார். அப்போது கொஞ்ச நேரம் கழித்து இந்த விவசாயி அவரிடத்துல சொன்னாராம், நம்ம இப்போ காட்டுக்கு போயிட்டுருக்குறோம், காட்டுக்கு போயிட்டு நம்ம வாத்து வேட்டையாட போகிறோம். இப்படி வாத்து வேட்டையாட போகின்ற பொழுது அந்த வேட்டையாடுகின்ற பொழுது 2 வாத்துக்கள் அடிப்படுகிறது. அதில் ஒரு வாத்து என்ன ஆயிடுச்சு,
விழுந்து இறந்து போச்சு. இன்னொரு வாத்து என்ன ஆயிடுச்சு, அடிபட்டு குத்துயிரும் குலையுருமாக அது தப்பித்து ஓடுகிறது. இது ரெண்டில் எதை பிடிப்ப நீ அப்படின்னு கேட்டாராம். உடனே அவர் சொன்னார்ல, ஓடிக்கொண்டிருக்கிற வாத்தை தான் பிடிப்பேன். ஏன், இறந்து போன வாத்தை எப்போ வேணாலும் நாம் வந்து எடுத்துக்கலாம், ஆனால் முதல்ல ஓடிக்கொண்டிருக்கிற வாத்தை பிடிச்சிட்டோம்னா ரெண்டுமே நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னார். அப்போது இந்த விவசாயி சொன்னாராம், சாத்தானுக்கு தெரியும் நீர் இறந்து போன வாத்து என்று அப்படின்னு சொன்னானாம். சாத்தானுக்கு தெரியும் நீர் இறந்து போன வாத்து அப்படின்னு சொல்லி அவர் அந்த டைலாக் அப்படி முடித்தார். இப்போ நமக்கும் அதை யோசித்து பார்க்கும். ஏன்னா யார் ஒருத்தர் ஆண்டவரை குறித்து மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றோ அல்லது மற்றவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்றோ, ஆண்டவரை குறித்து யார் நினைத்து கொண்டிருக்கிறார்களோ அல்லது கடவுளை குறித்து கடவுளுடைய வழிகளில் நடக்க வேண்டும் என்று யார் தங்களுடைய நடத்தைகளை அல்லது தம்முடைய கால்களை முன்னெடுத்து நடந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்களை குறிவைத்து தான் என்ன பண்ணுவானா சாத்தான். அதனால தான் அனுதினமும் எனக்கும் அவனுக்கு என்ன இருக்கிறது, போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி அவர் சொன்னாராம். ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் கூட பல நேரங்களில் ஆண்டவருடைய வழிகளில் நடக்கிறவர்களை குறிவைத்து அலகையானவன், பிசாசானவன், சாத்தானவன் என்ன பண்ணுவான், எப்பொழுதும் தாக்குதல்களை அனுப்பி கொண்டே இருப்பான். ஏனென்றால் நாம் ஆண்டவருக்காக எதையும் செய்ய துணிந்தவர்கள் என்று அவனுக்கு தெரியும். ஆக எதையும் செய்ய துணிந்தவர்கள் ஒருவேளை இவர்களை விட்டு வைத்து விட்டால் இவங்க என்ன பண்ணிடுவாங்க, இந்த உலகத்தையே தமதாக்கி கொள்வார்கள், உலகத்தையே வென்று விடுவார்கள். எனவே அவர்களை எப்படியாவது என்ன பண்ணணும், வீழ்த்த வேண்டும் என்று சொல்லி நம் மீது போராட்டங்களையும் பிரச்சனைகளையும் துன்பங்களையும் அவன் அனுப்பி கொண்டே இருப்பான். ஆக அந்த நிலையில் ஒருவேளை எப்பொழுதும் அவன் தோற்று போனவனாகவே இருக்கிறான். அல்லேலூயா. போராட்டங்களை அனுப்புவான், பிரச்சனைகளை அனுப்புவான், ஆனால் கடைசி வெற்றி யாருக்கு தான், நமக்கு தான். அதனால தான் இந்த இடத்துல இந்த வசனம் அழகாய் சொல்லுகிறது. ஆகவே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வெற்றியை தருகின்ற ஆண்டவருக்கு என்ன பண்ணோம், நன்றியை செலுத்த கடவோம் என்று சொல்லி சொல்லுகின்ற வார்த்தைகளை நாம் பார்க்கின்றோம். உண்மையாகவே இந்த நாளிலே இந்த இடத்துல நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். கடவுள் நம்மை ஒன்றிணைத்திருக்கின்றார். அநேகர் இந்த வார்த்தைகளை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். நம்முடைய வாழ்வில் போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கடினப்பாடுகள் உண்டு, இடர்பாடுகள் உண்டு. ஆனால் இவைகளையும் கடந்து நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் ஒருவேளை வெற்றிக்கு முதல் படி தோல்வி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் ஆண்டவர் நமக்கு அனுதினமும் வெற்றியை நம்முடைய வாழ்வில் தருகின்றவராக இருக்கிறார். சாத்தானை மேற்கொள்வதில் நமக்கு பலத்தை தருகிறவராக இருக்கிறார். போராடி அவனை மேற்கொள்ளும்படியாகவும், வெற்றியின் விளிம்பிலே நின்றாலும் வெற்றியை நாம் ருசிக்கின்றவர்களாகவும் கடவுள் நம்மை வைத்திருக்கின்றார். நான் கர்த்தரை விசுவாசித்து அவருடைய வழிகளில் நடக்கிறேன், ஆனாலும் எனக்கு எத்தனை சோதனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை போராட்டங்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை திருமறையிலே நமக்கு நல்ல ஒரு உதாரணம் யோபு என்கின்ற மனிதரை குறித்து நாம் பார்க்கின்ற பொழுது, யோபு தன் காலத்தில் வாழ்ந்தவர்களிலே ஆண்டவரே மெச்சிக்கொள்ளும் அளவிற்கு அவர் நீதிமானாய் வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். பிசாசு கூட அவர்கிட்ட அனுமதி பெற்று தான் என்ன பண்ணுறான், யோபுவை மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கின்றோம். ஆக ஆண்டவரே மெச்சிக்கொள்ளும் அளவிற்கு என் தாசனாகிய யோபுவை பார்த்தாயோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறார், ஆண்டவர் பிசாசனிடத்தில் கேட்கின்றார். ஆக அப்படிப்பட்ட ஒரு நீதிமானாக யோபு வாழ்ந்தார். அவருக்குரிய எல்லாவற்றையும் ஆண்டவருடைய அனுமதியோடு அலகையானவன், பிசாசானவன் என்ன பண்ணிட்டான், பறித்து எடுத்து விட்டான். சாத்தானை அவன் கொஞ்சமும் அவனை யோபுவை விட்டு வைக்கவில்லை. ஆனால் கடைசி வெற்றி யாருக்கு தான், யோபுவுக்கு தான். ஆக அந்த நிலையில் நிச்சயமாக அங்கே ஆண்டவர் யோபு என்ன பண்ணாராம், மீண்டும் அவர் ஆசீர்வதித்தார். முன்னை காட்டிலும் பின்பான ஆசீர்வாதம் யோபுக்கு பன்மடங்காக இருந்தது என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். யோபு 42 அதிகாரம் 12-13 வசனங்களை நாம் பார்க்கின்ற போது, யோபு 42-12-13 யோபின் முன்னைய நாட்களில் இருந்ததை விட பின்னைய நாட்களில் ஆண்டவர் அதிகமாக ஆசி வழங்கினார் என்று சொல்லி, இப்பொழுதும் 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1000 ஏர் மாடுகளும் 1000 பெட்டை கழுதைகளும் அவருக்கு இருந்தன. அவருக்கு 7 புதல்வர்களும் 3 புதல்வியரும் பிறந்தார்கள் என்று சொல்லி பார்க்கும். ஆக ஒருவேளை நம்முடைய வாழ்விலும் கூட நாம் சோர்ந்து போகின்ற பொழுது அல்லது பிரச்சனைகள் வரும்பொழுது, நாம் துவண்டு போகின்ற பொழுது யோபுவை நம் மனதில் நாம் முன்னிறுத்தி கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை நம் சிந்தையில் நாம் மீண்டும் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஏனென்று சொன்னால் நமக்கு வெற்றியை கொடுக்கின்றவர் அவராக இருக்கின்றார். யோபுவை விட பெரிய அளவில் நாம் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணல, துன்பங்களையும் பாடுகளையும் நம்ம அனுபவிக்கவில்லை என்பது ஒருவேளை இந்த நாளில் இந்த வார்த்தைகள் நமக்கு உணர்த்துகின்ற செய்தியாக இருக்கிறது. ஆக நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் திரும்ப பெற்றுக்கொள்வீர்கள் என்பது உறுதி என்பதை கடவுள் நமக்கு உணர்த்துகின்றார். ரோமர் புத்தகம் 8 அதிகாரம் 31 திருவசனத்தில், ரோமர் 8:31, இதற்கு மேல் நாம் என்ன சொல்வோம், கடவுள் நம் சார்பில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார்? இதுக்கு மேலே நாம் என்ன சொல்ல முடியும்?
இவைகளை குறித்து நாம் இதுக்கு மேலே நான் என்ன சொல்ல முடியும்? அழகாக இங்கே சொல்கிறாரு, கடவுள் நம் பக்கத்தில் இருக்கின்ற பொழுது, கடவுள் நம் சார்பில் இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக இருப்பவர் யார் என்று சொல்லுங்கள். ஆக பல நேரங்களில் இந்த வார்த்தைகளை நாம் என்ன பண்ணுறோம்? உள்வாங்க மறந்து போகின்றோம். இந்த வார்த்தைகள் நம்மிலே நம்ம கிரியை செய்கிறது என்பதை நாம் சிந்திக்க தவறி விடுகின்றோம். ஆக அந்த நிலையில் ஒருவேளை ஆண்டவர் சொல்கிற மாதிரி, இப்பொழுது உன்னை கைவிட்டனால் உருக்கமான இரக்கங்களால் மீண்டும் உன்னை சேர்த்து கொண்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். பிரச்சனைகள் உண்டு, பிரச்சனை இல்லாத மனிதர் இந்த உலகத்தில் ஒருத்தரும் கிடையாது. ஆக அனுதினமும் போராட்டங்களும் பிரச்சனைகளும் உண்டு. ஆனாலும் ஆண்டவர் நம்ம திடங்கொள்ளுங்கள், பலங்கொண்டு திடமனதாயிரு என்று சொல்லி ஆண்டவர் நம்மை ஆற்றல் படுத்துகின்றவராக இருக்கின்றார். ஆக அந்த நிலையில் ஒருவேளை இந்த நாளில் இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் நமக்கு வெற்றியின் வார்த்தைகளாக அமைந்திருக்கிறது. நம்முடைய போராட்டம் ஒருவேளை நாம் காண்கின்ற மனிதர்களோடு அல்ல, மனிதர்கள் உலக பிரகாரமாக நமக்கு என்ன பண்ணுறாங்க? பிரச்சனைகளை கொடுக்குறாங்க. ஆனால் அவங்க பின்னாடி நின்று ஒருத்தர் என்ன பண்ணுறான்? இயக்கி கொண்டிருக்கிறாங்க. ஆக வசனம் வாசிங்க, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், எபேசியர் 6:12. ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம், எப்படி போராட்டம்? மனிதர்களோடு மட்டும் அல்லையா நமக்கு போராட்டம்? இந்த உலகத்தின் நம்ம அதிபதிகளோடும். அழகாக இங்கே அந்த பொதுமொழிபெயர்ப்பில் நான் வாசிக்கிறேன் பாருங்கள், எபேசியர் 6:12. ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. என்னவா? நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை. ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இந்த உலகின் மீது ஆற்றலுடையவர்கள். ஆட்சி புரிவோர் அப்படின்னா யார்? விளக்கி சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்தது அதிகாரம் செலுத்துவோர், அடுத்தது இருள் நிறைந்த இந்த உலகின் மீது ஆற்றலுடையோர். இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் உள்ள அம்மா கூட சொன்னாங்க, அது எந்த ஆட்சினாலும் இருக்கலாம். அது நம்ம சமூகம் சார்ந்த ஆட்சியாளர்களாக இருக்கலாம், அரசியலாக இருக்கலாம், அல்லது குடும்பத்தில் கூட அரசியல், திருச்சபையிலையும் அரசியல் இருக்குது. இப்படி எல்லா இடங்களிலும் அதிகாரமும் ஆட்சியும் அரசியலும் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் இவைகளோடும் நமக்கு என்ன உண்டு? போராட்டம். எதிர்வருகின்ற குருசேகர தேர்தலுக்காக அம்மா ஜோமனை நான் ஃபோனில் காரில் வரும்பொழுது நானும் ட்ரெஷரும் பேசிகிட்டே வந்தோம். ஐயா பாருங்கள், முதல் குறிப்பே எதுக்கு தான்? வருகின்ற குருசேகர தேர்தலுக்காக தான் அப்படின்னு. தென்னிந்திய திருச்சபைகளில் நம்முடைய பேராயங்கள், நம்முடைய குருசேகரங்களில் நடைபெற இருக்கின்ற தேர்தல். ஏன் இவைகள் எல்லாம்? ஒரு கேள்வி நமக்கு முன்பாக எழுகிறது. கடவுள் நமக்கு வெற்றியை கொடுக்கிறவராக, அது யார் வேணாலும் இருக்கலாம். ஆண்டவருக்காக பணியாற்றுவதற்கு யார் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஆண்டவர் நம்மை முன்குறித்திருக்கிறார், அவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். கடவுள் நம்ம என்ன பண்ணியிருக்கிறார்? கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கின்றார். ஆக வெற்றியை தருகின்றவர் நம்முடைய ஆண்டவராக இருக்கிறார். ஆட்சி புரிவோர், அதிகாரம் செலுத்துவோர், இருள் நிறைந்த இந்த உலகின் மீது ஆற்றல் உடையோர், வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள் ஆகியவற்றோடும் கூட போராடும். பிசாசுக்கு டைரெக்டாக கூட நமக்கு சண்டை, பிசாசுகளோடும் கூட. வான்வெளியில் உள்ள தீய ஆவிகள்னா யார்? தெரியல, உங்களுக்கு தான் தெரியும். யாராவது பார்த்துருக்குறீங்களா? ஐயா, வான்வெளியில் உள்ள தீய ஆவிகளோடும் உங்களுக்கு போராட்டம் உண்டு அப்படின்னு அழகாக இங்கே எபேசியர் 6ஆம் அதிகாரம். ஆனாலும் கூட என்ன பண்ணுங்க? வெற்றி யாருக்கு தான்? நமக்கு தான். வெற்றியை தருகின்றவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு ஒருவேளை போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் மனிதர்களோடு மட்டும் நாம் போராடுவதில்லை. ஆட்சியாளர்கள், அதிகாரம் புரிவோர், வான்வெளியில் உள்ள ஆவிகள், இவைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நாம் காண்கின்ற மக்கள் நம்முடைய எதிரிகள் அல்ல, அவர்களுக்கு பின்னால் நின்று அவர்களை இயக்குகின்ற அழகையானவன், பிசாசானவன் நமக்கு எதிரியாக இருக்கான். டைரெக்டாக மனிதர்களோட போய் நம்ம என்ன பண்ண வேண்டாம்? சண்டையிட வேண்டாம். கடவுள் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆயுதத்தை கொடுத்திருக்கிறார். ஜெபமே ஜெயம். ஜெபத்தின் வழியாக நம்ம ஆண்டவரிடத்தில் கண்களை மூடி, ஒருவேளை ஐயா கூட சொன்னார், நீண்ட வார்த்தைகள் வேண்டாம், அளவற்ற அதிகப்படியான ஆக்ரோஷமான வார்த்தைகள் வேண்டாம். ஆண்டவர் போ அப்படின்னு சொன்னார் இல்லை? எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட, அவ்வளோதான் முடிச்சு. போய் சீலோவாம் குளத்தில் கழுவு, எப்பத்தா திறக்கப்படுவாயாக, முடிஞ்சு போச்சு இல்லை? ஆண்டவர் அப்படி. ஆனால் அந்த வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளாக இருக்கணும்? நம்பிக்கையின் வார்த்தைகளாக அமைய வேண்டும். ஆக அப்படி செய்கின்ற பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்விலே கிரியை செய்கின்றவராக, வெற்றியை தருகின்றவராக இருக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஆக பிரச்சனையிட்டு மனிதர்களோட சண்டை போட்டு அவர்களோட வழக்காடி எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. ஆக அவர்கள் நமக்கு எதிராக வருகின்ற பொழுது அவர்களுக்கு பின்னாக கிரியை செய்கிற அந்தகார சக்தியில் இயேசுவின் நாமத்தினாலே கடிந்து கொள்ளும்படியாக நாம் ஜெபத்தினாலே அவர்களை மேற்கொள்ள ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார். ஆனால் அவர்களுக்கு முன்பாக அல்ல, அவர்களை மனதில் கடிந்து கொள்ள வேண்டுமே தவிர நாம் நம்முடைய ஆயுதமாக்கிய ஜெபத்தை கையில் எடுக்க வேண்டும். ஆக ஜெபத்தின் வழியாக, அதனால தான் சொல்கிற ப்ரேயர் பிரிங்ஸ் விக்டரி அப்படின்ற வார்த்தையே அழகா, ஜெபமே ஜெயத்தை நமக்கு கொடுக்கிறதாக இருக்குது. யார் எது வேணாலும் பேசுட்டு
ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார் சொல்லிட்டு என்ன பண்ணிக்கிட்டே இருங்க. அவங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ணுங்க. இப்படி செய்வதனால் அவர்கள் தலையில் கூட உங்களை எதிர்க்கிறவர்களுக்காக நீங்கள் என்ன பண்ணணும், அவன் ஜெபிப்பதனால அவர்கள் தலையின் மீது என்ன வைக்கிறீங்களாம். பைபிள் அழகாக ஒரு வாசனம், அது நெருப்பு தழலை அவங்க தலை மேடை வைக்கிறீங்க. பைபிளில் இருக்குது, நீங்கள் தேடி வாசிச்சு பாருங்கள். அவன் உங்களுக்கு எதிராக செயல்படுவர்களுக்காக கூட நீங்கள் ஜெபம் செய்வதனாலே, அவளுக்காக அவன் வேண்டுவதனாலே, மன்னிப்பதனாலே நெருப்பு தழல் அவர்கள் மேலே வைக்கிறீங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆக இவ்வளோ இந்த நாளிலே ஐயோ இப்படி ஆகிவிட்டது, ஐயோ அப்படி ஆகிவிட்டது என்று சோர்ந்து போகாதபடி ஆண்டவருடைய திருப்பெயர் நமக்கு பெரிய ஆயுதமாக இருக்கிறது. நான் அது திருப்பெயர்னு சொல்கிறேன். நம்ம பொதுவாக சொல்லணும் இயேசுவின் நாமம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த நாமன்ற வார்த்தை என்ன வேண்டாம், அது கூட ஒரு தமிழ் வார்த்தை இல்லை. ஸோ அதனால் ஆண்டவருடைய பெயர், த நேம் ஆஃப் த லார்ட், ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவருடைய பெயர் நமக்கு என்ன பண்ணுதான், வெற்றியை தருகின்றதாக இருக்கிறது என்பதை இந்த நாளிலே நாம் உணர்ந்து கொள்ளும்படியாக அழைக்கப்படுகின்றோம். ஆக நம்முடைய கையில் எந்த பெரிய ஆயுதமும் இல்லை, ஆனால் இயேசு என்னும் பெயர் நமக்கு மேலாக உண்டு. இயேசு என்னும் நாமமே இல்லை, ஒரு பாடல் இருக்குது, வேறு வழி இல்லை, அதை சொல்லி தான் ஆக வேண்டும். என் இயேசு என்னும் நாமமே, அழகாக பாடுற நாமம். ஆக ஆண்டோடைய பெயர் நமக்கு என்ன பண்ணுதான், அவருடைய திருப்பெயர் நமக்கு வெற்றியை தருகிறதாக இருக்குது. எனவே இந்த நாளில் ஆண்டுடைய இறை சமூகத்தில் நாம் ஒன்று கூடி இருக்கின்றோம். இந்த வார்த்தை மீண்டும் மீண்டும் நமக்கு நம்முடைய வாழ்வில் அனுதினமும் நம்மை தட்டி எழுப்புகின்ற, நம்மை தூண்டுதல் செய்கின்ற, அதனுடைய உணர்வுகளை மீண்டும் மீண்டும் என்ன பண்ணுவோம், புத்துணர்வு செய்கின்ற வார்த்தைகளாக இருக்கிறது. ஆகவே நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு என்ன கிடைக்குதான், வெற்றியை கொடுக்கும் கடவுளுக்கு நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். அதனால் யோபுவை போல கர்த்தர் கொடுத்தார், கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம், நன்றி சொல்லுங்கள். நன்றி சொல்லுகின்ற பொழுது நிறைவான வெற்றி, முழுமையான வெற்றி நமக்கே என்பதை ஆண்டவர் இந்த நாளில் முன்னிறுத்துகின்றார். எனவே ஒருவேளை இந்த நாளிலே கிரேஸ் டிவி வழியாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கின்ற, இந்த வார்த்தைகளை பார்த்து கொண்டிருக்கின்ற, நேரடியாக இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் உணர்த்துகின்ற செய்தி, ஒருவேளை நம்முடைய வாழ்விலே போராட்டங்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு, கடினப்பாடுகள் உண்டு, துயரங்கள் உண்டு, துன்பங்கள் உண்டு. ஆனாலும் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வெற்றியை தருகின்ற கடவுளுக்கு நாம் நன்றி சொல்ல இந்த நாளிலே கடவுளுடைய கரங்களில் நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. கண்களை மூடி நாம் செபிப்போம். எங்கள் தாயும் தந்தையுமாகிய அன்பின் நல்ல கடவுளே, இந்த நாளிலும் ஆண்டவரை நாங்கள் கேட்டமுடைய திருவார்த்தைக்காய் நன்றியுள்ள உள்ளத்தோடு நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 57ஆம் திருவசனத்தின் அடிப்படையில், ஆகவே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக நமக்கு வெற்றியை தருகின்ற கடவுளுக்கு நன்றி செலுத்த கடவோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்முடைய வார்த்தையை ஒரு சில மணித்துளிகள் நாங்கள் தியானிப்பதற்கு கிருபை தந்தீர். ஆண்டவரே, என்னுடைய வாழ்விலே எத்தனை போராட்டங்கள், எத்தனை இடர்பாடுகள் ஆண்டவர், எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வில், எங்களுடைய குடும்ப வாழ்வில், ஆண்டவர் நாங்கள் பணியாற்றுகின்ற பணித்தலங்களில், ஆண்டவரை செல்லுகின்ற திருச்சபையில், நாங்கள் வாழுகின்ற சமூகத்தில் இப்படியாய் பல போராட்டங்களை, பல இடர்பாடுகளை, ஆண்டவரே பல விதமான எதிர்ப்புகளை நாங்கள் சந்திக்க நேரிட்டாலும் ஆண்டவர் இவைகளையும் கடந்து யோபு என்கின்ற மனிதருக்கு நீர் ஆண்டவரே இது முழுமையான வெற்றியை, முழுமையான ஆசீர்வாதத்தை வாழ்வில் நீர் தந்தீர். அதுபோல நாங்களும் கூட நிறைவான ஆசீர்வாதத்தை, முழுமையான வெற்றியை ஆண்டவரை பெற்றுக்கொள்ளும்படியாய் இந்த நாளிலே நீர் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று உங்களிடத்தில் நாங்கள் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, நீர் எங்கள் பட்சத்தில் இருக்கின்ற பொழுது எங்களுக்கு எதிராக நிற்கக்கூடியவர் யார் என்பதை மீண்டும் மீண்டும் ஆண்டவரை நாங்கள் உணர்ந்து பார்க்கின்றோம். இந்த உலகத்தின் அதிபதிகளோடு ஆண்டவரை, அவர்களை மனிதர்களோடு மட்டுமல்ல, அதிகாரங்கள், ஆட்சி புரிவோர், ஆண்டவரை வான்வெளியில் இருக்கின்ற தீயாவிகளோடும் கூட எங்களுக்கு போராட்டங்களோடு, ஆனாலும் ஆண்டவரே நிறைவான வெற்றியை நீர் எங்களுக்கே தருகிறவராக இருக்கிறீர். அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். தொடர்ந்து நம்முடைய திருப்பாதத்தில் எங்களை அர்ப்பணிக்கின்றோம். நம்முடைய வாழ்வின் எல்லா நிலைகளிலும் நம்முடைய இறை பிரசன்னம் எங்களை ஆண்டு கொள்ளட்டும், காத்துக்கொள்ளும், வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல கடவுளே, ஆமென்.